விஜய் பார்வதி அவங்கள பத்தி சொல்லணும்னா, அவங்களும் ஆங்கரிங் ஃபீல்ட்ல இருந்து மேல போயிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு குக் வித் கோமாளின்ற ஒரு பெரிய ஷோ கிடைச்சது. அண்ட் சர்வைவர்னு பெரிய ஷோ கிடைச்சது. இப்போ பிக் பாஸும் கிடைச்சது. பட் இவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் அவங்க சரியா யுட்டிலைஸ் பண்ணலையோ அப்படின்ற மாரி ஒரு ஒரு ஃபீல் வருது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜிய எப்படி பார்க்குறீங்க? அதாவது சுதந்திரம், ஓவர் சுதந்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த மாரி ஃபெமினிசம், ஓவர் ஃபெமினிசம்னு ஒண்ணு இருக்கு. ஃபெமினிசம் வரைக்கும் ஓகே. ஆனா நான் ஃபெமினிசத்த காமிக்கிறதுக்காக ஒண்ணு பண்ணுவேன். அப்படின்னு பண்ணும்போது தான் நான் ஃபெமினிசம்ங்கிறது உள்ள இருக்க வரைக்கும் ஓகே. அத செயல்படுத்துறது அது அது ஓகே. பட் அத வந்து நான் காமிச்சே தீருவேன் நானு அது அப்படின்னு மூலியமா ஒரு ஆதாயத்தை அது ஏற்படுத்திக்குவேன். மூலியமா அத வந்து ஆதாயத்துக்காக யூஸ் பண்ணும்போது, அது வந்து தப்பாக தான் போய் முடியும். விஜய் பார்வதி பண்றது அதுதான். நான் வந்து எப்பேர்ப்பட்ட ஒரு ஃபெமினிஸ்ட் தெரியுமா? எனக்கு நிகரா யாருமே திவார் பேசுறதுக்கும், விஜய் பார்வதி பேசுறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இவரு ஒரு கேஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்துல பேசுறாரு. விஜய் பார்வதி அந்த ஃபெமினிசம்ங்கிற இதுல பேசுறாரு. 2மே எக்ஸ்ட்ரீம்க்கு போம்போது, அது அடுத்தவங்கள வந்து கொஞ்சம் அ அடக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் போகுது.